இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராமில் இருந்த ஒரு பழைய தோடு, ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கம்மல். இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து இந்த கம்மலில் தண்டு வந்து பெருசாக இருந்தனால ரொம்ப நாளாக போட முடியாமே வச்சுருந்தது. அதுவும் இல்லாமல் தாலி செயினும் என்னோடது கட்டாக இருந்துச்சு. தாலி செயின் வாங்கும்போது நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பவுனுக்கு வாங்கியிருந்த தாலி செயினை கொஞ்சம் உறுதியாக வாங்காமல் பார்க்க பார்வையாக தெரிகிற மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த தாலி செயின் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியாக அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஜாயிண்ட் ஆன இடத்துலலாம் கட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி கழுத்தில் கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செயின் வாங்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷமாக தொடர்ந்து கழுத்துலேயே போட்டிருந்தனால இந்த செயினில் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அழுக்கும் சேர்ந்து இருந்தது. அதனால் இவங்க வெயிட்டு போட்டு பார்த்துட்டு இதை வந்து உருக்கிட்டு தான் வந்து எடுத்துப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்க மங்களன் மங்களுக்கு வந்து போயிருந்தேன். ஆனால் இந்த 2 நகையுமே வந்து மங்களன் மங்களில் வாங்கின நகை இல்லை. அதனால் உருக்குனதுக்கு அப்புறமா தான் அவங்க எடுத்துப்பாங்க. இதே மங்களன் மங்கள் நகையாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க அழுக்கை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே வந்து வாங்கிப்பாங்க நகையை. ரெண்டுமே